நான்கு குலத்திற்கும் கட்டுப்பட்டு பிறந்த வீட்டிற்கும் புகழ்ந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவளே பெண்ணாவாள். ஆமாம், இந்த குடும்ப நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து காவேரி காவியா என்று இருவர் பிறந்து எந்த விதமான குறைபாடு வாழ்ந்துட்டு வரோம். ஏண்டி இத பார்த்தாயா? இப்போது தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். ஆமா, புறப்பட போகலாம். வாடி சித்ரா போகலாம்.
தமிழக ஈண்டத்தை பாலூட்டி சீராட்டி பண்புதர சேர்த்தூட்டி தாளாட்டி தமிழ்மூட்டி தன்மான உடல்மூட்டி இலை வளர்த்தி என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த ஒரு வணக்கம். அறிந்து வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுவட எண்ணங்கள் பிறந்தவர காலத்தில் உயர்வை எழுத்துக்களை உன்னதமாக எடுக்கழித்து நெடிய புகழ ஆசிரியருக்கு என் நன்றி கலந்த ஒரு வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அழித்தல் காத்திரல் சொல்லக்கூடிய முத்தோழுக்க தலைவனாக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். இந்த குணமுறை நாட்டை நீதி தவறாமல் என்னுடைய நாட்டு மக்களுக்கு எக்குறையும் இல்லாமல் நீர் வளம் நிலவளம் குடிவளம் மிக்க இந்த குடிமுறை நாட்டை குணசேகரன் பெருமத்தி சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வருகிறேன். இறைவன் அருளால் குணவதி என்ற மங்கையை மணந்தி ஆண்டவன் அருளால் 2 செல்வங்களை ஈண்டெடுத்தோம். மூத்தவள் காவேரி, இளையவள் காவியா. பெயர் சுட்டி கன்னிப்பருவம் நீங்கி பிள்ளைகள் மங்கை பருவம் அடைந்து விட்டார்கள். தாய் தங்களுடைய கடமையை செய்து முடிக்க வேண்டும். என் மனைவி அழைத்து ஆலோசிக்க வேண்டும். புறப்படுகிறேன். என் மனைவி அழகையும் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு பூஜை செய்தேன். அழகையும் ஆசை வைத்தேன். வனாலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை செய்தேன். வீர நடைப்போடி நெத்தி திலகமிட்டி வீரவாள் கொடுத்தி போர்களுக்கு சென்றி போரில் வென்றி வெற்றியோட வாமகன சொன் வீர பெண் பிறந்த நாடு இந்த குணவரி நாட்டு மன்னருக்கு மனைவியாக குணவதி என்ற பெருடதுகளை அனைத்திலும் அத்தனை சந்திப்பது மகளின் உள்ளத்திலே கணவன் ஒரு காவியமே உள்ளத்திலே
பாக்கியமே குணவதி வாழ்த்துங்கள் அத்தா. கண்டே குணவதி பூவோடும் பூசு மஞ்சள் முகத்தோடும் திருமங்கல்யத்தோடு நீண்ட ஆயுளை அந்த ஆண்டவனை எனக்கு தந்தை உன்னை மங்களத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று என் மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். வாழ்க 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 வாழ்க. இந்த ஒரு வார்த்தையே போதும் அத்தா. கண்டே குணவதி அத்தா ஆண்டவன் அருளால் 2 செல்வங்களை பெற்றெடுத்தோம். மூத்தவனுக்கு காவேரி என்றும் இளையவனுக்கு காவிய என்ற பெயர் சூட்டி வளர்த்து விட்டோம். ஆமாங்க. ஆமா, பிள்ளைகள் எங்க போயிருக்கிறாங்க? எங்க எதிர்பார்த்து வரல? கொண்டிருக்க நம்ம அப்படியா? பாதமலை பணிந்தேன் பணிவுடன் நானே காத்திரும் தெய்வம் நீதானே. பாதமலை பணிந்தேன் பணிவுடன் நானே காத்திரும் தெய்வம் நீதானே. பணிந்தேன் பாதமலை பணிந்தேன் மல்லை மல்லை இருவச்சை கொங்கு பாரதியில் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் பறித்து ஆரமாக தொடுத்து தாய் தட்டி உங்கள் இருவரையும் படிக்கிறேன். என் செல்வங்களா, என் மனமார வாழ்த்தீரம்மா. ஆகட்டும். நீங்கள் தாடி என் உயிர், எங்கள் சிநேகிதியை வாழ்த்துங்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த உடலில் உயிர் நிலைக்குமா? இருக்காது. உடல் நீங்கள் என்றால் உயிர் நீங்கள் அல்லவா? அம்மா அப்பா ராஜா அப்பா நல்லா இருமா. நோய் நொடி இல்லாம நல்லாரே. ஆகட்டும். வெறும் கெட்ட பணிவோட நடந்துக்கோ. வாய விடாதே. வாய விட்டேன்னா வாங்கி கட்டிக்குவேன். ஆமா, என்னங்க பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை அம்மா, இருக்குது. என்னம்மா மௌனமா இருக்கிறீங்க? அம்மா, ஆமா, என்னம்மா பல 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 இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷம் தான்டி. அப்படியா? ஆமா. என்ன கல்யாணம் நாளா உங்களுக்கு? கல்யாண நாள் இல்லடி. வேற? அடி வெட்டிங் டே. அதாம்மா நான் தமிழ்ல சொன்னேன். படிச்ச பிள்ளைங்களா நீங்க? ஏமா படிச்சவங்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. வாங்க இங்க. ஏண்டி என்னம்மா சந்தோஷப்படுறா ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்பதான் உங்க இருவரையும் பெத்த மாதிரி இருக்குது. ஆ? பிறந்தது தெரியல, வலது தெரியல, அதுக்குள்ள வயசான மாதிரி எனக்கு ஆகி போச்சு. குழந்தைங்க அப்படியே இருக்கிறீங்க. ஏமா பெண் பிள்ளைங்க எப்பவுமே சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. அதுக்கு தான் உடனே பேர பிள்ளை பார்க்கணும்னு ஆசை வருது. சரி பேரனை பேத்தி அப்புறம் பார்க்கலாம். இப்ப முதல்ல படிக்கிறேன்டி. ஏமா எல்லா படிப்பும் தான் படிச்சு முடிச்சிட்டோமே. அந்த படிப்புல மகளே காவேரி, ஆரம்ப பள்ளின்னு இருக்கு. சொல்லுங்க. எத்தனையோ ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு கல்வி போதிச்சிருக்கிறேன். அரண்மனையிலே படிச்சிருக்கிறேன் நாங்க. ஆனா உலக நடப்பு திறனும் இல்லையா? அதுக்காக ஆகினாலே அனுபவத்தோடு படிக்கணுமா? அதனால உங்களை ஒண்ணா வந்து சேர்க்க போறேன். ஆரம்ப பள்ளியில சேர்க்க போறோம். என்னமா சொல்லுவாங்க? என்ன கண்ணு? உலகம் என்னமா சொல்லும்? வாய்முறி உலகாயிரம் சொல்லட்டும். உலகத்தை பத்தி கவலைப்படுங்க. படிப்புக்கு வயசு எது? அதோட நிறுத்துமா. படிச்சு வந்தீங்க தஸ் புஸ்ன்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இங்கிலீஷ்ல. காவேரி, இங்கிலீஷ் வேணாம், தமிழ் படிக்கணும். படிப்புக்கு வயசு தேவையில்லமா? ஆமாடி. படிப்புக்கு வயசு தேவையில்லை. சரி. 5 வயசுல இருந்து 100 வயசு வரையும் படிக்கலாம். ஆமா. அதனால படிப்புக்கு வயசு உங்களுக்கு கிடையாது. திறமை இருக்கு, திறமை இருக்கு உங்களுக்கு திறமை. அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நவநாகரிகம் கத்துக்கணும். அதே ஆமாண்ணா. தாண்டி. ஆ? நாகரிகம் வளர வேண்டும். அப்பா நீங்க ஒரே பிரகாரம் பள்ளிக்கு சென்று வருகிறோம். சீக்கிரமாக பள்ளிக்கு சென்று படித்து விட்டு நீங்க 2 பேரும் மட்டும் போக முடியும். எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் வரல. வேணாடி, 3 பேர் பொண்ணு போயிட்டு வாங்கம்மா. அவங்களுக்கு ஏஜ் இல்லடி பேசுறதுக்கு. சின்ன பசங்க, நீ தான் பெரிய பொண்ணு. அதுக்காக போயிட்டு நீ வாங்க. தாண்டி சரி வாடி போலாம். ஒண்ணே கிளாஸ். நிறைய பச்சை குழந்தைங்க நிறைய
கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியார் இருக்கேன். வாத்தியார் நானே பள்ளிக்கூடம் வந்தாச்சு. வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறிகுணந்து தவணை தான் சரியில்லை. இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம். மச்சான் லூசுடா. மச்சான் லூசா? கணேஷ் லூஸ் ஆயிடுச்சு. ஏய் ஒட்ட வயிறு புடிச்சு குடிங்கடா. வாய் தானா? வாய். என்ன எல்லாம் சிரிச்சு கிடக்குறாங்க? ஏய் நம்மள பாச்சிரீல்டா. என்னடா? உம்பல்ல பாச்சிரீறாங்க. ஏய் பல்ல வச்சி பேச்சல தேங்க சொல்லி எடுத்துறேன். வாய் வச்சா தானா? நம்ம ராமசாமி கருப்பு போடுதான் பாரு. ஒரு கருப்புக்கு கால் வெச்சிக்கறா. ஏய் ஓய் அது விடுறா. என்னடா? நேத்து முஞ்சமால் த மலாட்ட போடனால. மலாட்டியா? ஒரு செல்லி மாமா ஆயிக்குதுடா. வாய் பள்ளிக்கூட விட்டுட்டு நேரா போய் கருப்பு வச்சு விட்டு மலாரி பிடி விட்டு காத்துல குளிச்சிட்டா போனா. வெள்ள வச்சிக்கறாங்க வாச்சார் வெட்டுக்கறாரு. ஏய் மாட்டனடா. வா உளுக்கு போலாம். சார் பாப்பா சார் வாங்க. நான் கும்பிட்டுமா சார்? உனக்கு ஏமாத்த சிரமம். ஏய் வாத்தியார் நல்ல வாத்தியாரா? சார் வெக்கிட்டா சார். என்னத்த வைக்கிறேன்? வணக்கத்தை. வாத்தியார் கேட்டுதான் உனக்கு வைக்கணுமா? ஆமா சார். நல்லா இருங்க சார். இன்னைக்கே சோறு போடுங்களா சார்? தீனி வாணே. பள்ளிக்கூடமே இப்பதான் வந்து நிக்கிற வரும்போதே சாப்பாடு கேட்பாங்கடா. தண்ட கரத்துக்கு நாள தட்டக்காரியா தரேன். ஒரு நாளைக்கு சோத்து போட்டு ஆயிரீங்க. ஏய் சாப்பாடு தட்டு கொண்டு வரணும். தாமத்துட்டு கொண்டு வந்து தீபாவளியா செய்ய போறேன். எங்க ஆத்தக்காரி தட்டக்காரி குறனா தாம தட்டு குத்துறா நான் என்ன பண்றேன்? கொடுப்பாங்க. ஏய் வாத்த உட்காரடா உன் கிளாஸ்ல. வந்தவனா அவன் கிளாஸ்ல உட்கார்ந்து கிடையாது. கிளாஸ்க்கு மானிட்டர் நானா சொல்லி கர போயிடலாம். மானிட்டரா? மானிட்டர். கிளாஸ்க்கு மானிட்டர்னா அப்ப ஐயோ நல்லது. நன்றிங்க ஐயா. தேவடா என்ன கும்பிடா வேப்பம் கும்பிடா. தேவடா அப்ப எந்த கதிக்கு போவான்னு தெரியலடா மச்சான். ஓ ஈரமாக்குதுடா டேய் முது பஞ்சரா குடும்பத்து மச்சான். டேய் மச்சாடி. சார் என்னய்யா? சார் சொல்லுங்க என்னாச்சு? எனக்கு லீவ் வேணும். ஏன் எதுக்கு லீவு? எங்க ஆயா செத்துட்டாங்க. ஐயோ பாவம். ஏன்டா சொல்லக்கூடாது? எப்ப செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன. அப்ப செத்ததுக்கு இப்ப லீவு கேக்குறேன். சார் அவங்க செத்தனுக்கு லீவ் எடுக்கல. அதனால எனக்கு லீவ் வேணும் சார். ஆமா லீவ் எடுக்கிறது ரொம்ப ஒழுக்கமான பழக்கம். லீவ் எடுக்கிறீங்களா? சார் ஈர கொம்பு சார் முதுகு பஞ்சரா போடு சார். சார் என்ன கூட லீவ் வேணும் சார். உனக்கு எதுக்கு? எனக்கு நாளைக்கு மொட்டைச்சி காது குத்துறாங்க. நல்ல விஷயம் தானே. ஆமா சார். எங்கயா குத்துறாங்க? காதுல. ஏய் எந்த இடத்துல குத்துறாங்க? காதுல. எங்கயா குத்துறாங்க? காதுல. டேய் எங்கடா மொட்டை அடிக்கறாங்க? தலையில. ஐயோ அவங்க எல்லாரும் லூஸ் ஆயிடுவா சார். இருமாடு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அந்த காது குத்து விசேஷம் உங்க வீட்ல செய்யறாங்களா குலதெய்வ கோவில்ல செய்யறாங்களா? கோயில்ல. எந்த கோவில்? சூத்து காட்டி ஏலமா. வாங்குறோம் ராஸ்கல். ஊத்து காட்டு எல்லையம்மன். அதாங்க சார் அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்திவாய்ந்த சாமி சார். என்ன சாமி? படவேத்து நோனிகம்பால். ராஸ்கல். ரேணுகம்பால்டா. மாத்திட்டாங்களா என்ன? நீ தான் மாத்திட்டு இருக்க. நான் மாத்திட்டனா? ஆமா. சரி சார். சரி. மரிகொண்டு. சார் சரியில்லை தெரியுமா? ஆமா சார் சரியில்லை. பட்டன் இல்ல அப்பப்ப அவுத்துக்கு சார். எங்கடா பட்டனே? சார் கவர்மெண்ட் துணில அந்த லட்சத்துல இருக்குது. ஏனா கொடுக்கும்போது ஒழுங்கா கொடுத்தேன். கொடுக்கும்போது ஒழுங்கா தான் கொடுத்தா வீட்டு கட்டுவா 2 கால் போட்டு டவுச்சு தூக்கணும் பாரு. பட்டு புட்டுக்கு ஓடி போச்சு. ஏய் நீ என்ன செய்திருப்ப எனக்கு தெரியாதா? 2 காலை ஒரு பக்கம் விட்டு 7ஆம் இடமா இழுத்துறப்படா. சார் நான் லூசா நான் 2 பக்கம் தான் விட்டு இஷ்ட சார். ஏய் அதெல்லாம் விடு. ஸ்கூல் லீடர் நீதானே? நான் தான் சார். நீ எப்படி செய்யலாமா? என்ன சார்? ஏன் நேரம் எடுத்து வர? சார் நான் காலையிலே பையத்தின்னு கிளம்பிட்டேன் சார். சரி. எங்க அம்மா நடு போட்டாங்க சார். குழந்தை என்கிட்ட குத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை அதிர தூயின் வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்தது சார். குழந்தை ஆச்சு சார். குழந்தை தூக்குறேன் சார். எங்க அம்மா போனோம் சார். எங்க அம்மா நடு எடுத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை கொடுத்த சார். எங்க அம்மா கருத்தால காட்டி பால் கொடுத்தாங்க சார். நான் எதிர் நின்று பார்த்தது சார். குழந்தை எடுத்து போய் ஏழை வர சொன்னாங்க சார். குழந்தை தூக்க சார். ஏழையில் போட்டு சார். பஞ்சாயத்துக்கு வெளியே வந்த சார். எருமாடு கட்டி சார். ஓடி குளிக்காட்ட சார். உச்சாது கட்ட சார். வெக்கு பிடி போற சார். பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறேன் சார். பாருங்க பாரு ராஸ்கல். ஒரு வார்த்தைக்கு எத்தனை காரணம்? சார் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன்? சௌகரி பட்டா பாருல சர்டிபிகேட் கீச்சு கொடு சார். அப்படிதா? நான் போய் பால்வாடியில் சேர்த்துக்கிறேன். அங்க சேர்ந்து ஆயம்மா முட்டை விடுறாங்களா? ஆமா ஆயம்மா பொட்டு வழி முட்டை விடுறாங்க. என்ன சார்? அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயம்மா உருத்து இல்லையா? விட மாட்டாங்க. ஏய் ஆயா முட்டை இந்த பெருசு ரெண்டா மச்சான். ஆயா முட்டை சாப்பிடாராங்க பார்த்தா உனக்கு ஆய் வராது. வாய் பண்ணுன்னா வந்துரும் வெளியா. எது சாப்பிட்டாலும் ஐயா என்னத்துக்கு குழந்தை குமுறி சிரிக்குதுன்னா ஐயா. ஏய் அதெல்லாம் விடுங்க. எல்லாரும் வந்தாச்சுல? வந்தாச்சு சார். அட்ரஸ் எடுக்கலாமா? சார் முதல்ல உட்காரு. சரி சார். என்னடா மச்சான் அத வராம பாறா. நான் யாரா சார் நவுத்துறா? எனக்கு வேற கபில் ஆகுது எனக்கு. சரி உட்காரு. ஐயோ இன்னாடி அம்மா மாற குமுறுது. நீங்க மய வர போதுடா மச்சான். ஏய் காத்து ஓடிட்டீங்க நடக்க போறா. சார் வாய். அம்மாடியோ. என்னாச்சு? ஏய் என்ன சொல்லிட்டடே? சார் என்னாச்சு? சார் இதுக்கு வந்து சார். எதுக்கு? எதுக்கு வந்து சார்? ஏய் பள்ளிக்கூடமே இப்பதான் வந்தேன். சார் நானும் இப்பதான் வந்து அதுவும் இப்பதான் வந்து சார். வரோம். சார் ரொம்ப சீரியஸா இருக்கு சார். ஏய் ஃபர்ஸ்ட் விட நடபடியா? சார் பள்ளிக்கூடம் நாத்தி அத்து போடும். ஒரு பசங்க உட்கார முடியாது. ஆயம்மா வச்சு கை தட்டலாம் அப்புறம். ஐயோ சார் அடிக்க சார். ஏய் இரு. ஏய்
நீ என்ன வாயில வச்சுக்கிற காலையில் நின்ன பின்னாடி சார் கம்முனு சார் சார் நான் மீன் குழம்பு சாப்பிட்டு வந்து உடம்பால எடுத்துனுக்குது சார் சொட்டு சொட்டா வருது சார் ஏண்டா அர்ஜென்டாகுது சார் நம்ம கிராமத்துல எதுவா இருந்தாலும் சரி நாடகம் நல்லா இருந்தாலும் குறை இருந்தாலும் சரி சாப்பாட்டுல மட்டும் குறை எப்பவுமே வைக்க மாட்டாங்க ஒரு கை தட்டுங்க உடனுக்குள்ள அது ஒரு பெருமை எப்ப வந்தாலும் ஒரு சேர் போட்டுதான் மதிப்பா நாடகக்காரங்களுக்கு அவ்வளவு அன்பா அது பாரு ஐயாவே கூட இருந்து மீன்லாம் வாழி போடுறாரு எல்லாருக்கும் அந்த பெருமை யாருக்கு தக்கும் அவளை சாப்பிட்டு இவ்வளவு நேரம் யூரின் வருதா கார குழம்பு இல்ல சூடாயிட்டு இது உடம்பு அதனால சார் சொட்டு சொட்டா டவுசர் நெஞ்சு போச்சு இவ்வளவு நேரம் ஒன்று என்ன மசீது இருந்த சார் அர்ஜென்டாகுது சார் ஒன்னு சொல்லி தப்பு இல்ல ப்ளீஸ் எழுப்பி சார் இப்போமா ஒன்னு சொல்லி தப்பு இல்ல இதோ இருக்காம பாரு பொழுகடிக்கணும் எல்லாம் உன்னால வருது சார் என்ன சார் லீடர் நீயே ஏமாத்தி போய் வெளியே சுத்திட்டு இருக்க உன்னை பார்த்து அவனை கத்துக்கிறான் ஏய் ஒத்த ஏன்டா என் பேரெல்லாம் கெடுக்குற அர்ஜென்டா வருது ஏய் கிளாஸ்க்கு மானிட்டு நானே இதுக்கு அரைக்கணும் உட்காந்துக்கிறேன் உனக்கு என்னடா என்ன கேட்காத வெளிய போன தாமால் தட்டையில வெட்டு உட்காரா யாரா வெளிய போகட்ட பாரு சார் சும்மா அடிக்கா சார் சரி நீ மாணவரே அடித்துக்க ஃபீஸ் கட்டி சேர்த்து வச்சுக்கறாங்க ஏண்டா நீங்க நல்லா இருக்கணும்டா சரி எல்லாரும் வந்தாச்சுல அட்ரஸ் எடுக்கலாம்ல எடுக்கலாம் சார் வாய் அந்த கை வட்டால சொல்றாங்க அவங்க அம்மா என்னடா சீக்கிரம் வந்து ஒரு நாளைக்கு குடிச்சு இப்பதான் லுங்கி கட்டி உள்ள போகுதுடா ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டேற குமரி போற ஏறி உன்ன அம்மா உள்ள வந்தனா கருப்பாயிச்சிடுவேன் நான் சார் என்ன அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறீங்க ஒரு ஆயாமா போயிட்டு என்ன வாட்ஸ் பின்ன என்ன பண்ண உங்க அம்மா டெய்லி கீரை குழம்பு கஞ்சி ஊத்திக்கிறாவா வேற என்ன நிஜமா சம்பளம் வாங்கல சிக்கன் மட்டன் வாங்கி போறது எருமாடே கீரை தான் உடம்புக்கு நல்லதுடா அது கூட பரவாயில்ல நான் கீரை குழம்பு பார்த்தா ஒரு சிறுகீரை அரைக்கிற புளிச்சக்கீரை போடல ஒன்னு முருகீரை உருவி போடுறான் இருக்கு கீரையில ரொம்ப சத்தான உணவு முருங்கை கீரை தான் தெரியல உனக்கு நான் கூட கேட்கலாம் நீங்க சார் என்ன சோறு போறன்னு ஒரு நாளைக்கு கூட போட மாட்டேங்குது சார் சரி ஒன்னு அப்படி செய்யலாமா என்ன செய்யலாம் எங்க அச்சு பருப்பு பங்கு கொடுத்துருங்க கரும்பற்றார் பங்கு தராங்க நாங்க வீட்டுக்கு எத்துமா ஆக்கிறோம் படிப்புல கண்ணா இருக்காதீங்க சாப்பாடுல கண்ணா ஐயோ வச்சு கொட்டுறீங்க 12:45 டிஃபன் பாக்ஸ்ல போட்டு பின்னால ஏத்து போறீங்க நானாடா சரி சரி அமைதியாங்க அட்ரஸ் எடுக்கலாம்ல எடுக்கலாம் சார் மறிகொடுந்து நொந்துள்ளேனய்யா வந்துள்ளேன் சார் நொந்துள்ளேனய்யா வந்துள்ளேன் சார் தமிழ் தெரியாத உங்களுக்கு யாருக்கு தெரியும் என்னவோ உனக்கு நேரம் தெரியல பாரா என்ன பள்ளிக்கூடம் விட்டு நம்ம தெருதான் போனா ஆமா ஞாபகம்தா ரோடு போறதுக்கு ஜல்லிக்கல் ஏத்தாந்து கொட்டி வச்சுக்கிறாங்க ஒருலயா பாருங்க செய்தாலும் செய்வடா நீ எங்க அம்மா பேர் கேட்டா எங்க தெருவே அழகு தெரியுமா என்ன பேரு அகண்ட காவேரி யாரா என்னடா உம்மா போண்டா கடை போடுறா போடுறாங்களே எங்க அம்மா போண்டா சாப்பிட்டுக்கிறியா உம்மா போண்டா முதல் சாப்பிட்டு போடு போண்டா பெச்சு பெச்சா அதுக்கு முன்ன எங்க அம்மா போண்டா பெச்சு வச்சாந்துடா இப்ப போண்டா சுருங்கி போச்சு ஆமாங்களா என்ன வேலை அதிகமாகி போச்சு மொபைல் போய்க்கிறாரு எங்க அம்மா தள்ளி போட்டாரு உம்மா கூட சொல்லு அது காலையில வர போண்டா சாப்பிட ஆசையா இருக்குது போண்டா சாப்பிட ஆசையாகுதா எனக்கு கூட ஆசையாகுது நீ எப்ப சாவா போண்டா சாப்பிட்டு சார் யார் சார் லூசு மாதிரி பேசிக்கிறான் பிடி மாஸ்டரா சார் பிடி மாஸ்டர் பாவாடை கட்டிக்கிறாரு நைட் ஆனா நைட்டி போட்டு வர்றேன் அவரு பிடி மாஸ்டர் இல்ல நைட்டி மாஸ்டர் மச்சான் பாவாடை கூட நல்லா இருக்குது எங்க ஓயாத்தா ஏய் அமைதியா இருங்க சரி சார் தமனம் பிச்சுன்னு சார் என்ன பிச்சுங்க பிரசன் சார் மல்லிகா மல்லிகா மாடு ஓட்டி விட்டா சார் சரவணன் அவங்க கருமாட்டாங்களா கருங்கத்தை தூக்கி போட்டு சுபாஷினி சார் சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா சார் இது உனக்கு எப்படி தெரியும் மச்சான் உனக்கு தெரியாதா அவன் மாமங்கார எல்லாம் கோபாலியா அவன் தென்னங்கத்து மாமத்துல வச்சு போனா என்னடான்னு கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்துட்டா வயசுக்கிட்டா புட்டு குத்தாங்க வாய் ரவ கூடடா எனக்கு கச்சில ரவன் தொச்சு குத்தாங்கடா கம்முனிரா நானே கடுப்புல வந்துக்கிறேன் ஏய் மறிகொடுந்து சார் 4 மணி பஸ் சாதியா இல்ல இல்ல அவங்க அப்படி போய்டும் யாரும் வந்து போய் சொல்லி பால் வேண்டிட்டா அது பால் வண்டியா ஆண்டா ராஜா சார் என்ன சொன்ன என்ன சார் என்ன சொல்லிருந்த என்னது நான் என்ன சொன்னேன் ராஸ்கல் ஏண்டா உனக்கு காலையில இருந்து படிக்கணும் இல்லையா சார் ஊரை சுத்துற நான் காலையில எழுந்துதா ஒரு வருஷம் சுத்திட்டு பசங்களா என்ன பண்றாங்கன்னு பாத்து அதுக்கப்புறம் தான் பைய எடுத்துன்னு வரும் சார் ஆமா நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சார் பையில அடிக்கிற வேலை வச்சுக்காத பையில பேம்பஸ்க்கு சார் கம்யூனிட்டியா காம்பஸ் அது காலையில இருந்து படிக்கணும் இல்ல ஊரை சுத்துறா ஊரை பாய் காலையில எழுந்துதுமே படுத்துக்க சொல்றாரு வாத்தியார் என்ன சூப்பர் ஏய் காலை 5 மணிக்கு எழுந்துக்கணும் 5 மணிக்கு எழுந்துக்கணுமா சார் 4:55 எழுப்பி விட்டுறீங்களா அதையும் நானே செய்யறேன் சம்பளம் வாங்குற எழுப்பிடா ஏய் காலையில எழுந்து படிச்சா தான் உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும் சார் மெமரியா ஆமா 32 ஜிபி 16 சார் ஜிபி இல்லடா ஞாபக சக்தி அதிகமாகும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நோய் நொடியே வராது சரி சார் சரியா நேத்து வீட்டு போட கொடுத்த படிச்ச இல்லையா சார் மனமர மட்டும் சார் ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல படுத்து பாறை ஏத்துறேன் ஏன் ராஜா எங்க படுத்தல பாடம் ஏறுதா சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க சின்ன மேல பாய் போட்டாங்கன்னா நானும் எங்க அக்கால பத்துவோம் உங்க அக்கா தான் சொல்லி கொடுத்திருக்கா ஆமா சார் சொல்லு பார்க்கலாம் ஊத்தி ஊத்தி கவுத்து தட்டு ஊத்தி ஊத்தி கட்டு ஆச்சுக்கு ரெண்டு கட்டு கையில கையங்கடா தோலை உரிக்கடா தொடியில ஏத்துறா நீ கேட்டாடா ஏத்துறா சீனி ஏய்
என்ன சகில படம் ஏண்டா, மாதிரி? உனக்கு இதுவரை சொல்லி கொடுத்தேன் என்ன சார்? அறம் செய்ய விரும்பி அறம் செய்ய இரும்பு, அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். எப்படிடா அப்பா சொல்லிட்டு இருக்காரு ராஸ்கல். அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள்டா. தர்மமா சார்? தர்மம் செய்ய ஆசைப்படு. இருந்தா பண்ண மாட்டோமா? நாங்களே தான் வேலை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிறோமே. ஏய், தர்மம் செய்ய நினைச்சாலே கடவுள் நிறைய கொடுப்பாரா. வரும்போது பண்ற சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். சரி சார். உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சொல்லுங்க சார். ஆறுவது சினம், ஆறுவது சோறு, மீறுவது சாம்பார், சாப்பிடுறது ரசம், அப்பள பொரியல், வடை, மச்சான், பாயாசம், மீன் குழம்பு, கறி குழம்பு, முட்டை குழம்பு. ஆம்லெட், ஆப்பாயில், பொடி மாஸ். ஒண்ணுத்து விட மாட்டேன். ம்? சரி சரி. வயிறு ஏய், சாப்பிடுறேன். ஒழுங்கா படிக்கிற சரியா? சரி சார். இன்னைக்கு புதிதா மாணவர் வராங்க, வரட்டு ஏய், பாருங்க. யாரோ புதுசா சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். யாரு வராங்கடா? யாருக்கு தெரியலையா? ஐயோ, யாருன்னு தெரியலடா. யாரு சேர்த்து? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வாங்கம்மா. வாங்கம்மா. சார் வணக்கம் சார். வாங்க. மச்சான்! பாத்தா ஸ்கூலுக்கு பிகில் வந்துக்குதுடா. ஓய், இந்த வார் நிக்குது அது எது? மச்சான் இது ரெண்டுமே எந்திரா. ஐயோ, ஓசில குத்தா கூட எனக்கு வேணாம்டா. அப்பா நீயே ஊத்திக்கடா. பரவாயில்ல போடா. ஓய், எங்க ஆளு தூக்குறாங்கடா. ஓய், என்ன பா சிரிக்கிறாரா? வாடா மச்சான். நம்ம பசலாக்கு அது வேற என்ன பண்ணுது? ஓய், எங்க ஆளு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வரலடா. டேய் மச்சான் வந்துருக்குடா. வரலடா. டேய், இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு அனுபவம் பத்தாது. ஏய் வரலடானா விட்டுறான்டா. டேய், ஆளு ஒச்சலாக்குறா வந்துருக்குடா. ஆள் சப்பையாதடா வரலடா. ஏய், எனக்கு தெரியாதாப்பா. எனக்கு தெரியாதா? டேய், நாலு கடை கரும்பு பத்திடா. மச்சான், 2 மூட்டை மாங்கா பண்ணியா? டேய், குத்து மலையாள பத்திடா. 1 கிலோ கொய்யாக்கா பண்ணியா? என்ன பேசுற? ஏய் பைய தச்சிடுவான். என்னடா பேசுகிறா? என்ன பேசுகிறீ நீ? ஏய், யாராண்ட வச்சுக்கிறா? பார் சார். ஏய், என்ன நீ வந்துச்சுன்னா வரல என்ன வந்தது? பார் சார், இந்த வாரமாக்குதே. அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்றா வரலன்றா சார். தலைமையிலே போடுற மாதிரி ராஸ்கல். என்ன பழக்கதா? வந்துட்டு தானே. அறிவியல் உனக்கு என்ன? புத்தி இல்ல. என்ன? பள்ளிக்கூடத்துல என்ன பேசணும் தெரியாது. என்னடா பேசுகிறா? படிக்கிறதுக்கு வரையா இந்த மாதிரி பேசு. டேய் மச்சான், உன் ஆளாண்ட சொல்லி வை. என் ஆளு உன்கிட்ட பேசுறா. ஏய் யாரா வா? அவன் பள்ளி உட்கார்றாவா? மாமா அது மேல பேச கூடாது. ஏய் அறிவியல் உனக்கு ஏய், என்ன? புத்தி இல்ல. வந்த வரல சொல்லிட்டு போயா. சொல்லுவாங்க நீ மொற பையன் உங்ககிட்ட ஐயோ, சொல்லுவாங்க. சொன்னா தினத்தந்தி பேப்பர்ல போட்டுறாங்க. தினத்தந்தி பேப்பர் வேண்டியதல்ல. மச்சான், ஏய் கோவமா பேசுற வேறே சைடுல அனுப்பா சிரிக்கிறாடா. ஐயோ ஐயோ, இந்த கடவுள் யார் தாயன் இவ்வளவு அழகா போச்சானோ தெரியல. போட மச்சான். ஏய் அதிர்ஷ்டம்டா. ஹேய் ஹேய், பட்டாம்பூச்சிடி, என் பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி, நான் கொட்டாங்கூச்சிடி, பல பலனு மின்னும் பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமன் முன்னாடி, அழகு அழகு உன்னை மனைவி காக்கவா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உன்னை 2 வைக்கணும், அப்பதான் உரு போட போறேன். என்னடா பாட்டு பாடிங்க டேய் யாரமா? ஏய் மச்சான் புல்தடியா என்னடா? பாட்டு பாடுறேன்னா என்னடா இதுக்கு கரப்பாம்பூச்சி பட்டாம்பூச்சி இதுல ஒரு பாட்டு. ஏய், எங்க ஆளு எதுக்கு என்ன அசிங்கப்படுத்தாதடா. ஏய் காலத்துக்கு ஏத்த போல நியூ சாங்ஸா போடணும். New songs ஆ? சிங்கரெல்லாம் நம்ம மடியில வீணும். இப்ப பாக்குறியா? சக்கலக்க பேபி லவ் பண்ண தோணல. பாட்டு என்ன பாட்டு? அம்மா உன் பேர் என்னம்மா? சார் பேர் என்ன? என் பேரு காவேரி சார். ஆனா எல்லாரும் என்ன சாந்தின்னு கூப்பிடுவாங்க. சாந்தி. நல்லா இருக்கு. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, உந்தன் அருகினில் நான் அடி சாந்தி, சாந்தி என் சாந்தி. எங்க வாழும் சாந்தி ராஸ்கல்? படிக்க வரையும் எதுக்கு வர? 2 நாள் லீவ் வேணும் சார். ஏன்? தலைமையிலே அடிச்சுட்டு 4 கட்டு கட்டணும் பொழுது. தொலைச்சு விடுவேன். உன் பேருமா? சாயுடைய பேர் காவியன்னு சொல்லக்கூடிய சத்யா சார். சத்யாவை தேடி நானும் உருவானும். உதான் என்ன ஒரு திரும்பி ஒழுங்கா இரு. அம்மா உன் பேருமா? என் பேர் சித்ரா சார். ஏ பாரம்பிகா பி பார் பார்மதி சி பார் சித்திராடோ. எப்பார் பார்த்தி உதவிடும் ஒழுங்கா இரு. அம்மா சாந்தி வாமா. மச்சான், உங்க ஆளுக்கு முட்டை கண்ணா கத்துறா 2த்துக்குமே. ஏய், உன் முட்டை கண்ணா ஏண்டி சும்மா உருட்டி காட்டுறே? நான் என்ன பண்ண முறுக்கிக்கு நீ பேச மாட்டுறே? அட விடுப்பே, நீதான் எனக்கு வேணும். உன்னை பார்த்தா என்னென்னமோ தோணும். கொட்டி புடுவா. நான் உத கொடுப்பேன். ஏண்டா உட்காருமா. அம்மா சாந்தி உட்காரு ராஜா. உட்காருங்க. உக்காருங்கம்மா. ஏய், தள்ளி உட்கார்றா. இப்படி வந்து ஒண்ணு உட்காருங்க. வேணாம். மாமா இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி ஒரு தருவாங்க. இங்கிலீஷ் வேணாடா, ஒரு இங்கிலீஷ். கரெக்டா சொல்லி தரோம். ஏய் ஏய், டேய் பொதுகா, லேடிஸ் மேல கை வைக்க கூடாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? யாருக்கு யாரும் டிஸ்ட் வச்சு கொடுக்க கூடாது. அவங்க இடத்துல அவங்க உட்காரணும். ராஜா டேய் டேய் அவனை சொல்லிட்டு நீ என்ன செய்யற? சார், அங்க கொலை பாருங்க சார். நீ ஒரு கொடை விதாத்து கொட்டா தள்ளி உட்காரு. தள்ளி தான் உட்கார சார். ஏய் தூரம் போய் உட்கார்றா. தள்ளி உட்காரா. தள்ளி தான் உட்கார சார். தள்ளி உட்காரா. தள்ளி தான் உட்கார சார். தள்ளி உட்காரா. 43 பேர் உட்கார கிளாஸ்ல.
மொத்தம் 53 பேரு 10 பேரு எக்ஸ்ட்ரா எடுத்து எடுக்க மாட்டா இருக்குன்னா சார் அதுக்கு பெண் பெண் மேல ஏறி உட்காருவியா? என்ன பிராஜ் எடுத்துக்கனாங்களா என்ன வேலை இது? என்னடா என்னடா என்ன அறிவியல் உனக்கு புத்தி இல்ல? யாருக்கு? ஆண்களுக்கு தனி வரிசை, பெண்களுக்கு தனி வரிசை. ஐயோ. அவங்க இடத்துல உட்கார்ந்தானே என்ன நினைச்சு எப்பா இது கைப்படாத ரோஜா பழுத்துறா. ஆமா. மேலே ஏறி உட்காந்துட்டாங்களா அப்படியே சிலுத்துக்கிறா. அவ்வளவு கௌரவமா மாட்டா வீட்டுல இருக்க தாண்டியா இங்க வேண்டா. டேய் டேய் என்னடா செய்ற? டேய் தள்ளி உட்கார். சார் இன்னைக்கு வந்து பொண்ணு மேல கை வைக்கிறா. ஒழுங்கா அம்மா சாந்தி. சார் சொல்லுங்க சார். ஏய் ஏண்டா ஏன் அறிவு கட்டவனே வாத்தியார் கூப்பிட்டா எழுந்து நின்னு பதில் சொல்லணும். ஓய் வாத்தியார் எனக்கு கூப்பிட்டு நம்ம எழுந்து மரியாதை குடுத்துறோம். கிடையாது பாய். நல்லா இருக்கிற பசங்களா கெத்துறா போறாங்க. நீங்க தான் கிடைக்கிறீங்க. பெரியவங்கள பார்த்தா வணங்கணும். வணங்கினாதான் நம்ம வாழ்க்கை மணக்கும். ஏய் 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 ஆறா மத்த ஊவால செய்தாடா. நீ பாக்குறா. அடம்மா நீ என்னத்துக்கு அவனை பாத்துக்க? அட ஏய் டேய் இங்க தான மாமா இங்க இருக்கறல. கண்ணீர் இருந்தா பார்க்கதானே செய்ய. எப்படி அண்ணே பாத்துனுங்கறா? பாப்பா லவ் பண்ற புள்ள ஐ லவ் யூ. படிக்க வரையாது. அது எத்தனை பாக்கு வாங்கி குத்தா செத்துறீங்க. அம்மா சாந்தி இன்னைக்கு முதல் முறை ஒரு திருக்குறள் சொல்லி தரப்போறமா? சொல்லி கொடுங்க சார். ஏய் சார் அந்த குழந்தை ரொம்ப ஆர்வமாகுது சார். பாத்தியா? 3 மாசத்துல முன்னுக்கு வந்துரு சார். முன்னுக்கு சார் பச்சை முன்னுக்கு வந்துரு சார். வாழ்க்கையில் முன்னுக்கு அதான். நீதான் லீடர். ஐயா சனினே டேய் ஏய் ஏண்டா பெண் குழந்தையா இருக்காங்கடா அறிவில்ல உனக்கு. சார் அவுத்து தான கட்ட அவளை பாக்க சொன்னேன் நானு. உனக்கு வெக்கமா இல்ல அப்படி போய் கட்டா. நானா கட்டி தேட்ட அவ திரும்பி சொல்லலாம். ஏன் அந்த பக்கம் திரும்ப வேண்டியதானே? அவர் திரும்பி ஏய் அதெல்லாம் விடுங்க. லீடர் நீதான்டா. நானா சார்? உனக்கு திருக்குறள் ஏற்றியது யாரு சொல்லிட்டா? நான் சொல்லி தரேன் சார். பாப்பா அண்ணா ஐயா ஐயா மச்சான் உன்னான கூட்டடாடா சேம் சேம் பப்பு சேமடா. பள்ளிக்கூட விட்டு வாத்தியார் போட்டு அம்மனா மாமனா நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ மூடிக்கு உட்காரு. வாத்தியார் கேட்டனால அண்ணா சிக்னல் கொடுக்குறாங்க எனக்கு தெரியலையா? பாப்பா அண்ணா திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா? யாருண்ணா? சாலமன் பாப்பையா. சீனிமா சார் அவதான் டெய்லி டிவில சொல்றாங்க. தினம் ஒரு குறள் விளக்கமுறை சொல்வார் எழுதி விட அவர் இல்ல. தெரிஞ்சா சொல்லு கம்முன்னு உட்கார்றா. லேசிம்ல அசிங்கப்பட கூடாதுடா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்லு. கேள்வி கேளுங்க சார். திருக்குறளை எழுதியவர் யார்? பாலகாட்டு குஞ்சுமணி. ஏ குண்டுமணி எருமாடு. ராஜா நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ராஜா. என்ன சொல்ற? சொல்லுங்க. வெரி குட். ஏய், போங்க எல்லாம் ஒரு கை தட்டுங்க. அருமை அருமை சூப்பர். திருக்குறளை எழுதியது யார்? சொல்லுமா சவுண்ட் சொல்லு. தயவு செய்து எங்க கிளாஸ்ல சேராத உட்காந்து. இந்த பள்ளிக்கூடத்துல சேராத நீ வராதீங்க. நீங்க நீங்க தேர மாட்டா சார். அவன் சூப்பர் மேன். சார் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் எனக்கு தெரியாதா? சொல்றதானே. வாத்தியார் கேட்ட உடனே சொல்லிட்டா நமக்கு என்னடா மரியாதை? ஆமா ஆமா. யூனிஃபார்மே தப்பு பண்ணுங்கறா சார் அவன். ஏய் அமைதியாரு சொல்றியாமா? சொல்லுங்க சார். அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவான் முதற்றே உலகு. அம்மா இன்னொரு திருக்குறள் சொல்றியாமா? நீ சொல்ற ராஜா. சரிங்க சார் பாத்து ஏந்திருமா. ஏண்டா சொல்றியாமா? சரிங்க சார் கற்கே கசடரே கற்கே கசடரே கற்பவை கற்றபின். டேய் சுவிட்ச் ஆஃப் பண்ற டேய். கரண்ட் வந்து சார் பல்லுல புடிச்சிச்சு சார். எருமாடு இங்க கவனி பார்த்து கவனி. எங்க கவனிக்கிட்டு? கற்பவை கற்றபின் கற்பவன் கற்றபின் நிற்க அதற்கு தகை. நிற்காதற்கு தகை. அருமை அருமை. தீனி மாடுல இன்னைக்கு தானே வந்து குழந்தை என்ன அழகா படிக்குது பாத்தீங்களா? நீங்க தான் இருக்கல. கம்பெனி சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன அந்த பசங்களை பக்கத்துல நிக்க வச்சு நீ ஏத்துற அதுக்கு ஏத்து எங்களை உள்ள தலை உட்கார எங்க தேரா பாக்கலாமா? ஏன்னா பாக்கலாமா என்ன? கிட்ட வாயா. போட்டு நவுத்துக்கா. ஏய் சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன ஆம்பளை பசங்களுக்கு சொல்லும் போது நீட்டா சொல்லி விட்டுற. லேடிஸ்க்கு சொல்லும் போது மட்டும் விட்டு விட்டா சொல்ற. பாக்கறியா? குழந்தை சொல்லும். நீட்டா சொல் சார். அம்மா நீ சொல்ற ராஜா. பாத்து ஏந்திருமா. ஆட்னா பாரு. ஏய் மூஞ்சல அப்படியே. ஏய் இப்படி வா நல்லா. அவன் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நீ அவனை பார்க்காத ராஜா. அந்த லைட் பார்த்தே சொல்லு. அந்த ரெட் கலரை பார்த்து லைட் பாத்து சொல்லுங்க சார். சொல்றியாமா? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயலும் கற்கை நன்றே. கற்கை நன்றே பிச்சை வீணும் கற்கை நன்றே. சார் அது போட்டு திருக்குறளே தப்பு பார்த்து வந்து சார். குழந்தை சரியா சொல்லிக்கடா. தர மேரி வந்துக்குது அது சரியா சொல்லக்கூடாது சார். வேற எப்படி சொல்லணும்? சார் அந்த திருக்குறள் நான் கரெக்டா சொல்லட்டுமா? சொல்லு. கடிக்கும் நண்டே குடிக்க போனால் விரலும். பல்லு மேலே ஆகுறா. குழந்தை சரியா சொல்லு. முரண்பாடா சொல்லிட்டு. அம்மா இன்னும் திருக்குறளுமா? சொல்லுங்க சார். யாகவராயனம் நாகாக்கே யாகவராயன நாகாக்கே காவாக்கால் காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இடிக்கப்பட்டு சோகாப்பர் சொல்லி இடிக்கப்பட்டு. மச்சான் என்ன சொல்லிட்டா? யாருக்கு தெரியாது அந்த பொண்ணு மட்டும் காவா சொல்றாரா? ஏய் என் மானத்தை வாங்கிட்டு போலக்கடா. சார் நீ தானே காவாக்கா காவா இல்லடா. யாகவராயனம் நாகாக்கனா ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கணும் என்று நாவை காக்க வேண்டும். இந்த நாவை இறக்கலன்னு வச்சுக்க சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம். அதாவது ஒரு பொருளை கொட்டிட்டா இல்ல ஒரு வார்த்தை விட்டா மீள முடியுமா? முடியாது சார். அதுதான் பெரிய வார்த்தை அளந்து பேசணும் சார் சொல்லிருக்காங்க. நீ காவாக்கா நான் அதான் காட்டு பார்த்தேன். ஏரியில மீன் பிடிக்கிற அந்த புத்தி தான் உங்களுக்கு வரும். 5 லட்சம் ரூபாய் ஊத்தி ஏழை எடுத்துட்டு மது தந்து விட்டு சொல்றியா? ராஸ்கல். ஏய் அவன வலை வச்சு புடிச்சு பாத்தியா?
திருக்குறளுடைய அருமை தெரியல யாருக்கு தெரியாது? உலகமே போற்றக்கூடிய பொதுமறை நூல்றா திருக்குறள் எனக்கு தெரியாதா? ஆ. நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்பட்டும். அந்த வேலையை செய்யுங்க பாரு அந்த குழந்தை பார்த்து உன்னை கிண்டல் செய்யறான் ஏன்? திருக்குறள் சொல்ல ஒரு எளிமையான கணக்கா சொல்லு பார்க்கலாம் சார் கணக்கா சார்? ஆமா. நான் கணக்குல புலி சார். கரிச்சு ஊத்திடுவாங்கம்மா அது இல்ல சார், புலி சார். எது வேணாலும் கேளு, எப்படி வேணாலும் கேளு, எதுல இருந்து வேணாலும் கேளு சார். நான் ரெடி சார். 1 கிலோ மிளகாவை காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் சார். பாஜரியம் மாட்டிட்டு வர்றான். எந்த மிளகா இருந்தாலும் பரவாயில்ல அது இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? அவங்க 2 பேருக்கு சீது வியாதி வரும். உங்க 2 பேருக்கு வரலையே அவ்வளவு மிளகாய். சாப்பிடுறத கேட்டேன் கணக்கு தான் கேட்டேன் ஆளுக்கு 1/2 கிலோ வரும்டா அரைகிலன்னு சொல்லுங்க. ஆமா சரி நீங்க பள்ளிக்கூடம் முடிந்தது வீட்டுக்கு கிளம்பலாம் சார் மத்தியானம் சோறு போடல சார். இப்பதான் வேகுது பார்த்தா தான் வேவும் சார். எழுந்திருங்க ஏய் தட்டி வச்சுக்கடா. சண்டை தரமே நான் தட்டி வச்சேன். என்னம்மா? இதெல்லாம் வரா சார் அவாய். ராஜா ஏய் மறுபடியும் ஒழுங்கா இருக்கணும் லீடரா இருந்து பிள்ளைய செய்யலாமா சார். நாளைக்கு நேரத்தோட வர சார் இதுக்கு மேல நான் பொறுப்பா நடந்துக்கிறேன் சார். ஆமா. காலைல ஏத்த உடனே பள்ளிக்கூடம் வந்துரு சார். வந்த உடனே பள்ளிக்கூடத்துல பெருக்கி வச்சிரேன். போர்டுல தச்சு டேட் போட்டு வச்சிரேன். ஆஹா. தண்ணி கொண்டு வச்சிரேன். கொம்பு வச்சு வச்சிரேன். நல்லதுமா சார் இப்படியா சார் இல்ல ராஜா எங்க தெருவு தானே பாருங்க. ஆமா. இந்த பகிர வீட்டு கொடுத்து போடா. வாங்குற பருப்பு வாதியாருக்கே வேலை விடுறாங்க தலைமையில எத்தனை வர சைக்கிள் மாட்டி மேல கடாசனா. ராஜா நீ நல்லா படிக்கணும் ராஜா வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தால் தான் உயர முடியும் ஐயோ நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்தா தான் நம்ம பெற்ற தாய் தந்தைக்கு பெருமையா இருக்கும் நேத்து காய் சேக்கிறப்பா. நேத்து முறுக்கிற கேட்டு உடிச்சு வந்திருக்கேன் அதானே கேட்டேன். 2 கட்ட வச்சு கபால் வச்சுக்கிறேன். ராஜா வேர்க்கல் எடுத்து வந்திருக்கேன் ஏச்சிக்கு ஏச்சிக்கு. நல்லா இருப்பீங்க ராஜா ஆமா ஆமா. நல்லா ஓசிலே ஓபி அடிக்கிறேன் சார். வா மச்சான். ஓய் ஓய். நேராய் போச்சு. ஆமா. நேரா போய் கழுவ சுட்டி மலாடி பிடிச்சு சுட்டி கட்ட குளிச்சிட்டு போலாம். வா மச்சான். பாய் பல்லா பாய் உன்னதாண்டா யாரா? டேய் உன்னை தானே வர 2 கிலோ வாடா. யார கூட்டா? டேய் உன்னை தானே வாடா. நீ என்னைய கூட்டா? சீவா மச்சான் எங்க ஆளுங்க கூப்பிட்டு மாத்தாடுற அவங்க நினைக்கிறேன். ஆயே கூட உன்னை அப்படியே அழைத்து பேசாதுமா? பேசும்போது எட்டி எட்டி பார்க்கறது எனக்கு வெக்கம் வந்துரும். சரியா? இங்க இரு என்ன? அங்கே இருக்கறேன். இரு பேசும்போது டவுச்சிர அவுத்து. கல்லுமுச்சி போடுறான் மானம் மூட போறோம். ஐயோ அது கூட லவ் வந்து என்ன? மச்சான் உனக்கு அல்ல லாட்டரி சீட் அடிச்சுனா இது இருவா நான் பேசிட்டு வரேன். ஏய் நான் அப்புறம் கையை நான் மேல கை வைக்கிறேன். ஏய் நீ தானே கூட்டா? சரிண்ணே. நான் அறிவில உனக்கு இல்ல என்ன? புத்தி இல்ல. இல்ல ஒரு ஸ்கூலுக்கு வரும்போது எப்படா வரணும்? எப்படி அண்ணா? ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டு வரணும். அப்படிதான் வருவேன். அப்படிதான் வருவியா பட்டன் இல்லாத இருக்குது. ஆ, அது ஒழுங்கா தைச்சு போடக்கூடாது. தைக்க மாட்டேன்னா என் சட்டை போட வேண்டியதானே. போட மாட்டேன்னா பொட்டு ஒண்ணு வச்சு வர வேண்டியதானே. வச்சுக்கிட்டு தான் வருவீங்கன்னா பொட்டை மூஞ்சி பையனாடா நீ. ஆமாடியா அப்படிதான் வச்சுட்டு வருவேன். ஐயா பூ வச்சு வர பத்தியே. ஐயா சரிங்க. என்னடியா? என்னடா? ஏய் என்ன? என்ன? போடா. ஓய் சும்மா இந்த சிங்கிட்ட கலைச்சாரா? எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. நான் போய் அவளை கீழ் விட்டாரடா. என் பின்னால நின்றா. எரிவடை எப்படி பொறுக்கும் அது சண்டை முடிச்சு வர போடணும். முன்னாடியே போட்டா குமுறு எனக்கு வியும். ஏய் யார் மேல கை வைக்கிறீங்க? டேய், யார் தெரியுமா? ஏய் பொல்லாத லவுடி நானே. ரவுடியா? ரவுடியா? ரவுடி. 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிறேன் நான். ஆட 9 வருஷம் 9. யார் 9? யாருக்கு தெரியும்? 9 வருஷமா படிக்கிறேன்னு சொன்னா ஆமா இன்னைக்கு வந்த பசங்க மேல கை வைக்கிறீங்க. ஏய். என்னடியா? நாங்க யார் தெரியுமா? யாரு? நாங்க ஹை கிளாஸ். நீங்க ஹை கிளாஸ். நீ லோ கிளாஸ் பையன். உத வாங்கிக்கிறேன். நீங்க ஹை கிளாஸ். ஆமா நாங்க லோ கிளாஸ். ஆமா ஓடி மாமா கைவாத டீங்களா. யார்கிட்ட? ஏய் ஒத்த வரியா? வாடியா? ஏய் 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 என்னடா மச்சான்? உப்பு கட்டியாது பேப்பர் என்னடா எத்து சொருனாலுங்க? யாருக்கு தெரியும்? அடிக்க வராளுங்க புட்ரா நாங்க மத்த கம்முனே நின்னு வேடிக்கை பாத்துக்கறேன். நான் டவுசர் போடுவேனா அவ்வளோ அடிப்பேனா? நானே தான் டவுச்சு புடிச்சு நானே தான் அடிச்சுக்கிறேன். ஓங்கோ. உன்னால கண்டா எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது. சரி போய் போடா. என்ன பாவப்படாத. சாரி மச்சான். மத்த நாளைக்கு முடி இந்த மாதிரி வெட்டின்னு வராது. ஏய் நான் பெட்லடா அது ஹேர் ஸ்டைல் அது மாதிரி. ஓய் ஓய். கொஞ்ச நேரத்துல டிச்சு போட்டாங்க. ஓய். டிச்சு போறீனா நேரா போய் விளையாட விட்டுட்டு. அது மாதிரி சுண்டு.
படிக்கதானே போயிடுறேன். என்னம்மா என்ன அடிச்சுக்கோமா நான் உன்னை. கண்ணி என்னம்மா போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லிவிட்டு நல்லா இருக்கிற பசங்க அப்படி சொல்லாதீங்க. கவர்மெண்ட் ஐயா, இருக்கும். ரொம்ப கலிச்சா இருக்காங்க. அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. பழகுனா சரியா போயிடும். சரிம்மா நல்லா படிச்சீங்களா? எந்த குறையும் இல்லம்மா. அங்க இருக்கிற பசங்களை விடுங்க. வாத்தியார் நல்லவர்ரி. வாத்தியார் கிட்ட நல்ல பேர். நல்லா சொல்லி கொடுத்தாரா? நல்லா சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிகமா பசியோட வந்திருப்பீங்க. சமைச்சு வச்சிருக்கேன். போய் உணவு இருந்துங்க போங்க. சரிம்மா. யார் வந்துக்கிட்டு? வணக்கம் ஐயா. அண்ணா அண்ணி அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? போங்க, நீங்க கூட நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். எவ்வளவு நாள் ஆகுது என் வீட்டுக்கு வந்து என் கூட பேசி? அண்ணி நான் இருக்கிறத மறந்துட்டீங்களா? ஐயோ ஏன் அப்படிலாம் அப்படி மறந்துருப்பாங்களா? மச்சாச்சிக்குதா உனக்கு? மச்சாச்சிக்குதாடா. உன் புள்ள தானா நானு? நல்ல உனதனமாடா. அப்படியே விட்டு வந்துக்குதா. கூட்டி ஏபிக்கு கூட்டி வரது இல்லையா? எவ்வளவு டயர்டாகுது வந்தது நான் தூங்கி விட்டுக்கிறேன் எப்படியோ. என்ன அந்த மச்சி இந்த மாதிரி மச்சிங்கிறது என்ன? ஏமா நீ சொல்றது இல்ல வீட்டுக்காரர்கிட்ட? வேலை தானே பார்த்து சைட்ல அப்படியே விட்டு ஓடாருங்க. டேய் மகனே பூவரசா, என்ன சாமி? ஓய்வெடுக்கிட்டு வேலை விட்டுட்டு வந்தேன். வந்து யாரு இதெல்லாம்? வந்துட்டியா? என்னடா வேன்ல வந்த மஞ்சள் வேன்ல யாரு நான் பாக்கத்துல வயிற்று கலந்து இறங்கி போனா அதுக்குள்ள விட்டு வரேன். ஏன்னா நீ யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? போனது போகாது வந்துக்கிறேன். இல்லையா? அது பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். பொறுப்பு இல்லாம ஒரு பதில் சொல்லி அறிவு இருக்க உனக்கு. என்னம்மா? இந்த கல்யாணமே உன் தலைமையில நடக்குது. ஏன் தலைமையா? வேற என்ன? கல்யாணமே ஏன் தலைமை? மாமா அது மண்ணுடா. இல்லம்மா இவர் மேல ஒய்யா எனக்கு ஒரு மாமா தண்ணி போடட்டுமா காபி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகன். தண்ணி வேணாம் மாமா, எனக்கு டீ தண்ணி வேணாம் மாமா, பச்சை தண்ணி போதும் மாமா, யாருமா மாமா பச்சை தண்ணி போதும் மாமா. நெல்லு சோறு ஆகட்டுமா கம்மச்சோறு ஆகட்டுமா சொல்லுங்க மருமகன். என் மருமகன் சொல்லுங்க மருமகன். சோறும் வேணாம் மாமா, எனக்கு நெல்லு சோறு வேணாம் மாமா, கூழ் இருந்தா போதும் மாமா, யாருமா மாமா கூழ் இருந்தா போதும் மாமா. ஆட்டுக்கறி ஆகட்டுமா கோழிக்கறி ஆகட்டுமா சொல்லுங்க மருமகன். என் மருமகன் சொல்லுங்க மருமகன். ஆட்டுக்கறி வேணாம் மாமா, ஆட்டுக்கறி வேணாம். எனக்கு கோழிக்கறி வேணாம் மாமா, பன்னிக்கறி போதும் மாமா, யாருமா மாமா பன்னிக்கறி போதும். சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகன். என் மருமகன் சொல்லுங்க மருமகன். சின்ன பொண்ணு வேணாம் மாமா, சின்ன பொண்ணு வேணாமா? எனக்கு பெரிய பொண்ணு வேணாம் மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா, தம்பி மாமா மத்ததெல்லாம் பத்திய மாமா. அத்தை வேணுமா? அத்தை ஏய் மாமனார பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. சரி விடு விடு விடு. அண்ணா ஏய், எப்போ அது வந்திருக்கேன் என்னன்னு வைத்தியா? கேளுங்க. யாருக்கு வந்திருக்கா? வந்த விவரம். பெண் கேட்க வந்திருக்கா? பெண்ணு யாருக்கு? என் மகனுக்கு தான். காத்து விக்கலமா என்ன பெண் கொடுக்க? அதனால வரவங்க விட்டு போகாதீங்க. ஆமா. அவனை கூப்பிடுமா? பெண்ணை பார்க்கணும். வாங்க கூப்பிடுங்க. காவேரி அம்மா, அம்மா வந்திருக்காங்கம்மா. பேரு குட் நியூஸ். அத்தி மாமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ ஆள் அடையாளமே தெரியலையே. அது ரொம்ப குண்டாயிட்டு இருக்காங்க. ஆமா குண்டாவலாமா? குண்டாதான் ஆகக்கூடாது. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களா மாமா? இன்னும் இல்லம்மா. இப்பதான் வந்தா. விடுங்க. ஏங்க,
ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? இது ரெண்டும் உன் பசங்க தானே? ஆமாடா, என்னடா சந்தேகம் உனக்கு? இதுல பெருசு எது சின்னது எது? ஏய், சரி பண்ணி இதுடா. இது பெருசா இது சின்னதா? பாக்குறவங்க தெருவுல நடந்து போனா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சின்ன பொண்ணை பார்த்தாக்கா அடடா குண்டு வருதுன்னுவாங்க. பெரிய பொண்ணை பார்த்தா சப்போ வருது சப்போ. பக்கல ஒய்யா. இல்லம்மா ரவுடினா கட்டு ஊத்துக்கறாங்கடா. பாக்ஸிங் அம்மா ஒழுங்கா இருக்கணும். ஏய், ரமேஷ், ஜிம்முக்கு போறடா. ஓ எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போறா. அது ஜிம்முக்கு போற இது மேல ஜிம்முக்கு போற மாதிரி இருக்குதா? டேய் ஜிம்முன்னு. வாடாங்க. எனக்கு அப்படிலாம் வெடி பண்ணி யாரு மாதிரி தெரியுமா? ஆ. எங்க அண்ணி மாதிரி. அப்படியா? அண்ணன் மாதிரி. ஆ, நம்ம குடும்பத்துல தான் உன்ன மாதிரி யாரும் இல்லம்மா. ஏன் இல்ல? நீங்க என்னடா? யாரு நான் நம்ம குடும்பம் ஆமாடா. அம்மா இல்ல ஏய். ஆமா ரைட் விடுமா. அத்தை ஓகே. மாமா நீங்க எல்லாரும் வாழ்த்துங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மாமா ரொம்ப நாளாச்சு. ஏன் வர்றது இல்ல ஒண்ணும் இல்ல பார்க்க மாட்டேன்றீங்க. என்னடி ஆனா எங்க அப்பா மட்டும் தீபாவளி ஆனா பொங்கல் ஆனா கொடுக்குற சீர் என்ன கொடுத்துட்டு கொடுக்கறாரு? ஆமா, கடமை கொடுத்ததாண்டி அவனா? என்னடி? நீங்க வந்து பாக்குறது போன தீபாவளி கூட பலகாரம் சுட்டு வச்சிருந்தமா எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் தான். மொத்தம் எறும்பேறி போச்சு. நான் அதுக்கு தான் பூச்சி மருந்து போட்டு வைமா அப்படின்னு. ஏய், எறும்பு யாராவது அத துணுபுட்டு சாவாண்டா. பூச்சி மருந்து போட்டு செத்துடுவாங்களா? போய்ஸ் கோலி அது இல்ல அண்ணன் கிட்ட வாங்குற சீர் எல்லாம் கரெக்டா வாங்குறாங்க. ஆமா. ஆனா வந்து அண்ணன் பொண்ணுங்களை பாக்குறது இல்ல. ஐயோ, வரடி கோச்சாதடி. அது எதுக்கு ஒரு நேரம் கிளம்பி வந்தாச்சு வந்தாச்சு. அப்படியா? ஆமா. சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா என்ன இது சாப்பிடுங்க. அப்பா அத்தையும் மாமா எதுக்கு வந்திருக்காங்க? பெண் பார்க்க வந்திருக்காங்க. பெண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அத்தை, மாமா பெண் பார்க்க வந்திருக்கீங்களா? என்னதானே பார்க்க வந்திருக்கீங்க? ராசி பாரா கஷ்டம். டேய், வா. சித்திரை மாசமே யாருன்னா இஸ்தின்னு ஓடி போடுவீங்க. டேய், நான் குமாரே. பெரிய பொண்ணு இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? யாரு நினைக்காக தெரியல. என் மாமானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. ஆமா. சரி ஓட்டு பந்தயத்துல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் மாமா. ஓட்ட பண்ணி வைக்க போறீங்களா? அப்ப அதான் ஒரு இது போறாது. ஏய், சும்மா இருடா. உடுக்குன்னு வருமா? சாவேரி, அந்த தாண்டி பெண் பார்க்க வந்திருக்கோம். நிஜமா? ஆமா. நீ அப்படியே பரிசு போட்டது. உடனே பரிசு மாமாவுக்கு உனக்கு கல்யாணம். நிஜமாவா? மாமாவுக்கு உனக்கு கல்யாணம். ஐயோ தாம்பரம் மாத்திக்கலாம் வாங்கம்மா. தட்டு மாத்துறோம். எனது சரி சரி உனது இது பண்ணுனது. உன் எனது எல்லாம் உண்டா உரியா. பெண் எழுதி பண்ணுனது. உன் எனது பெண் உனது. ஏங்க ரெண்டா இருந்தா கூட பரவாயில்ல. ஒண்ணு வச்சு நீ எந்த முந்து நீ சொல்லிக்காரு. நாம மாத்திரனா? தாமரை மாத்தல. அது. வெள்ளிக்கிழமை குட்டி சோறா போச்சு. வேற நல்ல நல்ல கடையில உடுக்க ஆரம்பத்திலேயே. வெளியே கூட நம்ம வெளிக்க மாட்டாங்க. டேய், வெள்ளிக்கிழமை வேணாம் வேணாம். சனிக்கிழமை போ கல்யாணத்துக்கு வந்துரு போ. வெளிக்க மாட்டாங்க. சனிக்கிழமை சனி வந்து பார்த்து முடியா சனிக்க வேணாம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாரு அடிக்க வேணாம். திங்கக்கிழமை திங்கக்கிழமை வச்சு பண்ணாலும் அடிக்க வேணாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வேணாம். செவ்வாய்க்கிழமை வேணாம். புதன்கிழமை. புதன் நம்ம புத்துல இருக்கிற பாம்பு வெளிய வரது அடிக்க வியாழக்கிழமை. வேணாம். அட விசாயனோ கசாயனோ இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க. நல்ல நாள். நீயே சொல்லுப்பா. நானே சொல்லிட்டுமா? சொல்லுடா. 16 நாள் வச்சுக்கலாம். நோ நோ லாங் நான் எட்டாம் நாள் பக்கத்துல இருக்கேன். கம்யூனிட்டி எதுக்கு நாள் வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? எதுக்குடா 16? 16 லாங் இல்ல அதனால எட்டாம் நாள். என்ன காரியத்துக்கு நாள் கெடுக்கிறோம் நாங்க? ஏங்க வெள்ளிக்கிழமை வேணாம். நான் சொல்ற அடிக்க வச்சுக்கோ. என்னைக்கு? சுக்கிரவாரம். அதாண்டா வெள்ளிக்கிழமை. மாத்திரை கம்பெனி சொன்னா என்ன? சொல்ல வேணாம். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. புறப்படு. நீ எங்கே என் நண்பே மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். நீ எங்கே
வேண்டாம்மா. ஆண்டவா, நான் உயிரோடு இருக்க கூடாது என்று அடியாடியாக நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து எரிந்து விட்டார்களே அம்மா. இந்த பாவி நான் குடிசையிலே தீயில் கருகி இருந்திருப்பேன். ஆனா என் வயிற்றில் வளரக்கூடிய கரு யாருக்கு என்ன பாவத்தை செய்தது, யார் குடியை கெடுத்தது, எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று காரணத்திற்காக எரிகிற தீர்த்து தப்பி வெளியே வந்து விட்டேன். ஆண்டவா, கற்பனையாக இருக்கிறேன். எப்பொழுது குழந்தை பிறக்க போகிறது என்று தெரியவில்லையே. இந்த பாவில என்ன, ஐயோ அம்மா, ஐயோ சின்னஞ்சிறுக்கிலே அன்னை மனம் மீண்டும் தந்தை மனம் தூங்கும் நாடகமே நடா நாயத்தை கேடா. என் செல்வமே, அதான் நான் பெற்ற மகனே. மகனே, அரண்மனையில் பிறக்க வேண்டிய என்னுடைய மகன் இந்த அடர்ந்த காடகத்தில் பிறந்திருக்கிறான். என் செல்வ மகனே, இந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை என் அருகில் இருந்திருந்தா உன்னை தொட்டு தூக்கி மார் மீதோ மடி மீதோ ராட்டி சீராட்டி வரடா. அம்மா, ஒரு பெண்ணாக பிறப்பது பாவம் என்று உரைப்பார்களே அம்மா. அப்படி பாவமாக இருந்தாலும் தாய் இல்லை தந்தை இல்லை என்றால் அதை விட பாவம் என்று உரைப்பார்கள் அம்மா. அப்படியே இருந்த பொழுது ஒருவனை காதலித்து அந்த பெண் கர்ப்பிணி ஆன பிறகு அவனை ஏமாற்றி விட்டாளா, அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை என்று உரைப்பார்களே. நான் பெண்ணாக பிறந்து இந்த பாவில எந்த பலனை கண்டு என் ராஜா. அம்மா, ஏழையாக பிறப்பது பாவம் என்று உரைப்பார்களே அம்மா. நமது நாட்டில் என்னை போல் வேற எந்த ஒரு பெண்ணும் பிறக்கவே கூடாது தாயே. அப்படியே பிறந்தாலும் எனக்கு நேரத்தில் நம்ம வேற எந்த ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாது ஐயா. நான் பட துயரமோ துன்பமோ வேற எந்த ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாதம்மா. இந்த கண்ணைக்கு பட துயரத்தையும் துன்பத்தையும் பாருங்களம்மா. நமது நாட்டில் பெண்ணாக பிறந்தவர்களை எப்படி எல்லாம் சிறப்போடு வாழ்கிறார்கள். ஆனா இந்த கண்ணகி நான் பிறந்த நேரமோ, இந்த பாவி நான் எந்த நேரத்தில் பிறந்தேனோ, காதலித்த காதலனை பிரிந்து பாவியான இறைவா